இன்னைக்கு நாம அன்னை மரியாளை எதற்காக ஸ்டார் ஆஃப் த சீ, கடலின் நட்சத்திரமேன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். அதோடைய முக்கிய காரணம் யாருன்னு பார்க்கும் பொழுது செயின்ட் ஜெரோம் தான் இந்த வார்த்தையை உருவாக்குறாரு. அதனுடைய லாட்டின் டேர்ம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஸ்டெல்லா மாரிஸ். எதற்காக ஸ்டார் ஆஃப் தி சீ, கடலின் நட்சத்திரம் சொல்லிட்டு ஏன் அவர்களுக்கு அந்த டைட்டில் வைக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது, கடல்ல பயணம் செய்பவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கடல்ல அவங்க பயணம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதத்துல புயலோ ஏதாவது சீற்றங்கள் நடைபெறும் பொழுது அவங்களுக்கு தேவையானது என்ன? ஒரு ஒளி. அந்த கலங்கரை விளக்கை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க? கரையை நோக்கி நகர்ந்து செல்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனுபவிக்கும் பொழுது நமக்கு அன்னை மரியாள் ஒரு நட்சத்திரமாக இருந்து இயேசு என்னும் கரையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார்கள். அதற்காக தான் ஸ்டார் ஆஃப் த சீ, கடலின் நட்சத்திரம் என்று அன்னை மரியாளை நாம் அழைக்கின்றோம். இதுதாங்க ஸ்டெல்லா மாரிஸ் என்ற பேர் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டெல்லா அப்படி இல்லைன்னா ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?